எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். பல ஆண்டுகள் கழித்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். அண்ணா முதல் அதிமுக வரை தொடரில் நாம் ஒருவரோடு ஒருவர் வாரந்தோறும் 2 முறை பேசவும் கேட்கவும் செய்தோம். இப்பொழுது எம்ஜிஆர் ஜனனம் முதல் மரணம் வரை உள்ள அவருடைய வாழ்க்கை பதிவுகளை ஆவணப்படுத்தும் நோக்கில் இந்த சிற்றுரையை தொடங்குகின்றேன். ஒருமுறை இங்கிலாந்து இளவரசர், இப்போது அவர் அரசராகிவிட்டார், அப்போது இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் தமிழ்நாட்டிற்கு வந்திருந்த போது எம்ஜிஆருக்கு கிடைத்த மக்கள் வரவேற்பை பார்த்து அன்றைய அமைச்சர் திருநாவுக்கரசரிடம், இவர் ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவரா என்று கேட்டார். உடனே திருநாவுக்கரசு, இல்லையே, அவர் மிகவும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர், சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டார், மக்களுடைய அபிமானத்தில் இன்றைக்கு வந்து முதலமைச்சராகி இருக்கிறார்னு சொல்கிறார். அப்போது இளவரசர் சார்லஸ் வந்து அதை ஒப்புக்கொள்ளலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இவர் போன ஜென்மத்தில் வந்து ராஜ குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்திருப்பார் அப்படின்றாரு. அது எப்படின்னு பாருங்களேன், போன ஜென்மத்தில் அவர் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறார். இதை பற்றி நாம் உணர்ந்து மகிழ்ந்து இருக்கும் வேளையில் அவருடைய வரலாறு பற்றிய செந்தமிழ் குலவேளிர் எம்ஜிஆர் என்று இராசு என்ற கல்வெட்டறிஞர், தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர், ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். அந்த நூல் எழுதுவதற்கு காரணமாக அமைந்த ஒரு சிறு அரசியல் சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வருவதற்கான அந்த 72 முதல் 77 வரை சினிமாவிலையும் நடிச்சுக்கிட்டு அரசியல் கூட்டங்கள்லையும் கலந்துக்கிட்டு இருக்கும் போது கலைஞர் அவரை வந்து மலையாளி நடிகர் இப்படியெல்லாம் வந்து ரொம்ப ஏளனமாக பேசிக்கொண்டே இருந்தார். அப்போ ஒரு முறை கோயம்புத்தூரை சேர்ந்த மன்றாடியார் ஒருவர், ஒரு மிக சிறப்பான செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்தவர், எம்ஜிஆர் கிட்ட சொல்கிறாரு, அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கேட்டு கவலைப்படாதீங்க, நீங்கள் எங்கள் சாதி, நீங்கள் மன்றாடியார், இங்கேருந்து போனவங்க தான் பாலக்காட்டுக்கு, கோயம்புத்தூருக்கும் பாலக்காட்டுக்கும் சில கிலோமீட்டர் தூரம் தானே, இங்கேருந்து போனவங்க தான், இடம்பெயர்ந்து போனவங்க தான். திப்பு சுல்தான் ஹைதர் அலி காலத்தில் நிறைய இந்துக்கள் வந்து இடம்பெயர்ந்தாங்க, அது என்ன காரணம்னு உங்களுக்கே புரியும். அப்படி போனவங்க தான் அங்கே போய் மன்னாடியார்னு சொல்லிக்கிட்டாங்க, பேர் தான் கொஞ்சம் மாறிக்கிருச்சு. இங்கே இன்றுனா மலையாளத்தில் இன்னுன்னுவாங்க, இங்கே தின்றுனா மலையாளத்தில் தின்னுன்னுவாங்க, அந்த மாதிரி அந்த ட்ரா மறைஞ்சிருச்சே தவிர நீங்கள் வந்து மன்றாடியார் வகுப்பை சேர்ந்தவர் தான்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே எம்ஜிஆர் அதுக்கான ஆதாரங்களை எல்லாம் தேடுங்கன்றார். தேடி தான் இந்த இராசு அவர் கொச்சி மேனுவல், அங்கே உள்ள அரசு பதிவுகளை பெற்று ஆராய்ச்சி செய்து இந்த நூலை எழுதினார். அதற்கு முன்பாக இது கட்டுரையாகவும் வெளிவந்தது. இதற்கான ஒரு சிறப்பான கூட்டம், பொதுக்கூட்டம் வேறு கோயம்புத்தூரில் நடந்தது. எம்ஜிஆர் அதில் கலந்துக்கல. அவருக்கு அந்த கேட்டதே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நம்மளை மானங்கெட்ட மலையாளி அப்படின்லாம் கலைஞர் சொல்லும்போது எம்ஜிஆருக்கு வந்து ரொம்ப வருத்தம். அப்போது அவர் வந்து மேடையிலே ஒரு சவால் விடுறாரு, நான் தமிழன் என்பதை நிரூபிக்க நான் தயார், நீங்கள் தமிழரா, அதை நிரூபிக்க தயாரான்னு கலைஞருக்கு ஒரு சவால் விட்டார். அதோட கலைஞர் கப் சிப்புன்னு அடங்கிட்டார். அன்றைக்கு கலைஞர் வந்து தமிழரா தெலுங்கரான்னு ஆராய்ச்சி செய்ய மக்கள் முன் வரல. ஆனால் இன்றைக்கு ஓங்கோல் கிராமத்தை சேர்ந்தவர் என்பது ஊருக்கே வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. ஆக எம்ஜிஆர் எப்படி வந்து ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் எப்படி தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதை இந்த எபிசோடில் பார்ப்போம். எம்ஜிஆருடைய காலம், அதாவது அவங்களுடைய தாத்தா முப்பாட்டனார் காலம் வந்து அந்த 18ஆம் நூற்றாண்டில் தான் அந்த இடப்பெயர்வு நடைபெறுது. எம்ஜிஆருடைய அப்பா பேரு கோபால மேனன். அந்த மேனன் என்பது வந்து இந்த தாசில்தார், ரெவென்யூ ஆஃபீஸர் மாதிரி ஒரு பொறுப்பு, ஒரு பதவி, அது ஜாதி பேர் கிடையாது. பிறகு இப்போ கணக்கப்பிள்ளைன்னு சொல்கிறாங்கல்ல, கணக்கப்பிள்ளை வேலை பார்த்தவங்க, கோயிலில் கணக்கப்பிள்ளை வேலை பார்த்தவங்க அதுக்கு பிறகு வந்து பிள்ளை என்று ஒரு அடைமொழியோடு அழைத்தனர். இன்னும் சிலருக்கு வந்து பிள்ளை பட்டம் கொடுத்தல் என்பது திருமலை நாயக்கர் காலத்தில், நாயக்கர் பீரியடில் இருந்துச்சு. ராவுத்தர் பிள்ளை என்றெல்லாம் அழைத்ததுண்டு. அந்த பிள்ளை பட்டம்ன்றது ஒரு விருது பெயர், ஒரு சிறப்பு பெயர் மாதிரி வழங்கியது தமிழ்நாட்டில். அது மாதிரி கேரளாவில் மேனோன் என்பது அரசு பதவிகளில், அரசாங்க பதவிகளில் வகிப்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்ட பெயர். அது பின்னர் சாதி பெயராகி விட்டது. அந்த கோபால மேனன் என்பவர் அரசாங்கத்தில், கொச்சி அரசாங்கத்தில் வேலை பார்த்தவர், அரசு முக்கியமான பணியில் இருந்தவர். அவருடைய அப்பா வந்து தான்
இந்த நம்ம மன்றாடியார்னு சொல்கிறோமே அந்த பேர் கொண்டவர். அங்காரத்து சங்குண்ணி வலிய மன்னாடியார். வலியனா கேரளாவில் வந்து உயர்ந்த பெரியன்னு அர்த்தம், பெரிய மன்னாடி. சங்குண்ணி வலிய மன்னாடியார். அது ஏன் சங்குண்ணி, கோபாலன், ராமச்சந்திரன், சக்கரபாணி இப்படி வைக்கிறாங்க, வைணவ பெயர்களாக வைக்கிறாங்கன்னா, கேரளாவில் வந்து ஒரு காலத்தில் மன்னர்களுக்கெல்லாம் பெருமாள் என்ற ஒரு அடைமொழி சேர்ப்பது ஒரு வழக்கமாக இருந்தது. மன்னருடைய இயற்பெயர் என்னவாக இருந்தாலும் இப்போ நம்ம இங்கே சேரன், சோழன், பாண்டியன்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் பெருமாள் பெருமாள் பெருமாள்னு தான் அவங்களுடைய அடைமொழி எல்லாமே வரும். இது அலெக்சாண்டர்னு ஒருத்தர் நம்ம பச்சைப்பாஸில் வந்து படித்து பிஹெச்டி பண்ணவர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். அதில் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்தா எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரபாணிக்கு முதல்ல நீலகண்டன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த நீலகண்டன்னு பேர் வச்ச உடனே குழந்தைக்கு சுகம் இல்லாமல் போகுது. அப்போது வந்து அவங்க அம்மாவுக்கு பயம் வருது, ஐயோ நம்ம வந்து பெருமாள் பேர் தான் வைக்கணும், நம்ம சிவன் பேர் வச்சது தப்பு அப்படின்ட்டு அவங்க திரும்ப அந்த நீலகண்டன்ற பேர் வேண்டாம்னு சக்கரபாணின்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்த சங்குண்ணி, சங்கு சக்கரம், நம்ம இன்றைக்கி சுதர்ஷன்னு பேர் வைக்கிறோம்ல, சக்கரம் என்ற அர்த்தத்தில், சக்கரத்தாழ்வார்ன்ற அர்த்தத்தில் தான் சுதர்ஷன்னு பேர் வைக்கிறாங்க. அப்போது இந்த சங்குண்ணி வலிய மன்னாடியார் என்பவர் மன்னாடி வகுப்பை சேர்ந்தவர். அதாவது இங்கே கோயம்புத்தூரில் மன்றாடியார் அப்படின்வாங்க. அவங்க இடம்பெயர்ந்து அங்கே போகும்போது மன்னாடி என்று அழைக்கப்பட்டனர். அவருடைய அப்பா அம்மா பற்றி பார்ப்போம். அதாவது எம்ஜிஆருடைய தாத்தாவுடைய அப்பாவுக்கு இப்போ போகிறோம். அவர் பேர் கிருஷ்ணமேனன், அவருடைய சகோதரர் பேர் ராமன் மேனன். கிருஷ்ணமேனன், கிருஷ்ணமேனன் வந்து எம்ஜிஆருடைய பாட்டனார், தாத்தாவினுடைய அப்பா. அவங்க காலத்தில் தான் அவங்க அப்பா பேர் மாங்கட மன்னர் வல்லப ராமவர்ம வலியராசா. மாங்கட மன்னர், மாங்கடம் என்ற பகுதிக்கு மன்னராக விளங்கியவர். குறுநில மன்னர்கள். உடனே நம்ம வந்து ராஜராஜ சோழன் மாதிரியா அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த நிலத்துக்கு அதிபதியாக விளங்கியவர்கள். மாங்கட மன்னர் வல்லப, வல்லப என்றால் வல்லவன். ராமவர்ம, ராமன் என்ற பெயர் கொண்டவன். வர்ம வலியராசா, வலியராசானா பெரிய ராசா, அது மலையாள பெயர். இந்த வர்ம என்பது சமஸ்கிருத பெயர். அங்கே இருந்த மன்னருக்கு மார்த்தாண்டவர்மன்னு பேர் இருந்தது, அது தெரிஞ்சிருக்கும் நமக்கு வரலாறு தெரிந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர். அப்படி இந்த ராமவர்மா, அப்போ அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, ரவிவர்மா பெயிண்டிங்ஸ்னு, அந்த வர்மா என்ற பட்ட பெயரை கேரளத்து மன்னர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அது வடமொழி பெயர். ஆக இந்த ராமவர்ம வலியராசா என்பவர் வந்து எம்ஜிஆருடைய தாத்தாவுக்கு தாத்தா. இந்த வலியராசா எந்த வழியில் வந்தவர்னா, இவங்களுடைய உறவினர் தான் ஐயப்பனுக்கு அப்பாவான ராஜசேகர வர்மா. ராஜசேகர வர்மா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ராஜசேகர பாண்டியன்னு சொல்லுவோம். ஐயப்பனுடைய குலதெய்வம் மதுரை மீனாட்சி. அதனால தான் ஐயப்ப பக்தர்கள் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்துட்டு பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு போவாங்க. ஆக அந்த ராஜசேகர வர்மா அவங்கெல்லாம் சமகாலத்தவர்கள். அவர் ஒரு பகுதியில் ராஜாவாக இருக்காருன்னா இவர் ஒரு பகுதியில் ராஜாவாக இருக்கார். அவருக்கு அப்பா, அது வரைக்கும் தான் நமக்கு ட்ரேஸ் பண்ண முடியுது. அவருக்கு அப்பா பூட்டனார் வந்து வள்ளுவ நாட்டு வள்ளுவ கோணாத்திரி. வள்ளுவ நாட்டு வள்ளுவ கோணாத்திரி. கோன் என்றால் அரசன் தெரியும், அத்திரினா மலை, மலைக்கு அரசன். அந்த கேரளாவில் உள்ள அந்த பாலக்காட்டு பகுதியைச் சேர்ந்த ஒரு மலைப்பகுதிக்கு அரசனாக இருந்தவர்கள். இவங்க எப்படி இங்கேருந்து அங்கே போய் அரசனானாங்கன்னு கேட்கலாம். அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து பெருங்கூட்டமாக இடம்பெயர்ந்து போகும்போது அங்கே இருந்தவங்கக்கிட்ட பணம் கொடுத்து ஒரு பெரிய நிலப்பரப்பை வாங்குகிறாங்க. விலைக்கு வாங்கி அந்த பகுதிக்கு இவர்கள் மன்னராக இருந்து, இந்த பகுதிக்கு நான் தான் ராஜா அப்படின்னு இருந்து இவங்களுடைய உறவினர்களை எல்லாம் அங்கே செட்டில் பண்ணுறாங்க. இந்த பெண்கள் எல்லாம் மஞ்சள் பூசி குளிப்பதை பார்த்து அங்கே உள்ள கேரளத்து பூர்வீக குடி பெண்கள் வந்து சிரிப்பாங்களாம். இது என்ன இப்படி மஞ்சள் களவாணி மாதிரி மஞ்சள் பூசிக்கிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்களாம். ஆனால் இவங்க வந்து அந்த மஞ்சள் பூசும் பண்பை விடவில்லை. இவ்வாறாக எம்ஜிஆருடைய அப்பா கோபாலமேனன், அவருடைய தாத்தா சங்குண்ணி வலிய மன்றாடியார், அதற்கு அப்பா கிருஷ்ணமேனன், அவருக்கு அப்பா வல்லப ராமவர்ம வலியராசா,
அவருக்கு அப்பா வள்ளுவ நாட்டு வள்ளுவ கோணாத்திரி. ஆக இவர்கள் ஒரு நிலப்பகுதியை விலை கொடுத்து பெற்று அந்த நிலத்தின் ராஜாவாக இருந்து வந்த ஒரு ராஜ பரம்பரையைச் சேர்ந்தவர் தான் எம்ஜிஆர். அப்போது அந்த இளவரசர் அல்லது இன்றைக்கு இங்கிலாந்து அரசராக இருக்கும் சார்லஸ் மிகச் சரியாகத்தான் கணித்திருக்கிறார். எம்ஜிஆர் ராஜ பரம்பரையைச் சேர்ந்தவர். அவரை தமிழர் இல்லை என்று சொல்லக்கூடாது. அவர் தமிழ் மண்ணை சேர்ந்தவர். தமிழ் மண்ணிலிருந்து பாலக்காட்டுக்கு இடம் பெயர்ந்து அங்கு ஒரு பெரும் நிலப்பகுதியை விலைக்கு வாங்கி, அதுவும் அந்த ஒத்தப்பாலம் மேனகத்து லட்சுமி அம்மாள், எம்ஜிஆருடைய பாட்டி, கோபாலமேனனுடைய அம்மா பாட்டி தான் ஒத்தப்பாலத்து மேனகத்து லட்சுமி அம்மாள். அவங்க காலத்தில் தான் அந்த ஒரு பெரிய அளவில் அந்த இடத்துல அவங்க பரவி வணங்கி இருக்காங்க. அவங்களுடைய பூர்வீக தெய்வம், அவங்க வணங்குற தெய்வம் பேரூர் முருகன். இந்த பேரூர் முருகனுக்கு இன்னும் அவர்களுடைய அறக்கட்டளை இருக்கிறது. அவங்க வருஷம் மார்கழி திருவாதிரைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அதே நேரத்தில் எம்ஜிஆருடைய அம்மா சத்யபாமா, அவங்க எப்படி தமிழ் பெண், அவங்க கொங்கு நாட்டு தேசத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது, அவங்க சோழ தேசத்தை சேர்ந்தவர். அவங்களுடைய வரலாறு என்ன என்பதையும் ராசு அவர்கள் அந்த நோட்டில் எழுதியிருக்கிறாரு. அதுவும் அடுத்து எம்ஜிஆருடைய அப்பா ஏன் அந்த தன்னுடைய நாட்டை விட்டு வெளியேற வேண்டி வந்தது, அதற்கு காரணமாக இருந்த ஸ்மார்த்த விசாரம் என்றால் என்ன, ஒரு பெண்ணின் காரணமாக அவர் அந்த நாட்டை விட்டு வெளியேறி தமிழ்நாட்டுக்கு ஸ்தல யாத்திரைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி புனித யாத்திரை மதுரை சிதம்பரம்லாம் போய் சுற்றி சாமி கும்பிட்டுட்டு கும்பகோணம்லாம் சாமி கும்பிட்டுட்டு தான் அவர் கண்டிக்கு போகிறார். அந்த விவரங்களை நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.